பிரம்ம கமலங்கிற ஒரு தங்க தாமரைக்கு இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கு. ஆனா அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்ல இருக்கிறதால அது இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வில்லனோட அல்லக்கைங்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்களா. அவங்கள அழைச்சிட்டு போனா நிறைய காசு கிடைக்கும் தெரிஞ்சோன்னே எந்த கேள்வியும் கேட்காம ஹீரோ தாங்க அவங்கள அழைச்சிட்டு போறான். ஆனா வழியில பைரவ கோணாங்கிற இடத்துல குறுக்க அவ்வளவு பாம்புங்க பாதுகாப்புக்கு நிக்குது. அதோட இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் அங்கே எலும்பு கூட கிடக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவனுங்க உள்ள போயே ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் அந்த வேலையை இடிச்சு தள்ளிட்டு அந்த ட்ராப்பை தாண்டி போக ஆரம்பிக்கிறான். எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. அடுத்து இப்ப காட்டுவாசிங்க வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஹீரோ தான் அவங்கள்ட்ட இருந்து அல்லக்கைங்களை காப்பாத்தி அழைச்சிட்டு போறான். இப்படிப்பட்ட தடை எல்லாத்தையும் தாண்டி அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது வழி அதோட முடியறதால படகு அங்கேயே நிறுத்திடுறாங்களா. அப்ப பிரம்ம கமலம் இருக்கிற பிளைட் அங்க பார்க்க ஹீரோ அதை எடுக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சிடுறான். இதுக்கு முன்னாடி பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு போன இந்த கேங்கோட ஆளுங்க இந்த பிளைட்ல தாங்க எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அதை வச்சுதான் அது இந்த பிளைட்ல இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சாங்க. பிளைட்டுக்கு வந்த ஹீரோ உள்ள இருக்க பிரம்ம கமலத்தை எடுக்க போக டக்குன்னு உள்ள இருக்கிற ஒரு பாம்பு அவனை அட்டாக் பண்ண வருதா. அதுல அவன் பயந்து போய் கீழே விழுந்துடுறான். அதோட பிளைட் ஷேக் ஆனதுல உள்ள இருந்த பிரம்ம கமலமும் கீழே விழுந்துடுது. அது கீழே விழுந்ததை பார்த்துட்டு அல்லக்கைங்க கீழே இறங்க அங்க இருந்த முதலங்க அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. இப்படி வந்தவனுங்க எல்லாரும் முதல்ல கிட்ட மாட்டி சாக ஹீரோ மட்டும் எப்படியோ சமாளிச்சு அதுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிடுறான். தண்ணி கடியில இருக்கிற பிரம்ம கமலத்தை பார்த்துட்டு அதை எடுக்க போனா பக்கத்துல வந்து அதை எடுக்க பார்க்கும்போது அவனுக்கு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. இதனால பிரம்ம கமலத்தை எடுக்க முடியாம அப்படியே ஆத்தோட அடிச்சுட்டு வந்து கரை ஒதுங்கிடுறாங்க.